ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தை, எத்தனையோ முறை நானும் உன்னை எவ்வளவோ விதத்தில் எச்சரித்தேன். கடன் வாங்காத, தேவையில்லாமல் காசு பணத்தை வீணாக்காத, இருக்கிறத வச்சு நிறைவாக வாழு. அடுத்தவங்க வீட்டையும் அடுத்தவங்க வாழ்க்கையும் பார்த்து அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு ஆசைப்படவோ திட்டம் போடவோ வேணான்னு நான் சொல்லியும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீ உனக்குள்ள கடன் பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்ட. இப்போ கடன் பிரச்சனையும் கஷ்டமும் தீர மாட்டேங்குதே, இது எப்போ முடியுன்ற நொந்து போய் மன வருத்தத்தோடு இருக்கும் உனக்காகவே இந்த சாயப்பா இந்த பதிவை போட்டிருக்கேன். நீ எதை ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நான் நிறைவேற்றி கொடுக்குறேன். இனிமேல் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உன் கடன் பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தீர்த்து வச்சு நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் உனக்கு தேவையானதை எல்லாம் இந்த சாயப்பாவே கொடுப்பேனே செல்லமே. விதி உனக்கு எதிராக 1000 வேலைகளை செஞ்சாலும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம். ஏன்னா உன்னை பற்றி குறை சொல்கிறவங்க நிச்சயம் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா நல்லவங்க யாரும் யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க தானே. அப்படி ஒருத்தர் உன்னை குறை சொல்கிறாங்கன்னா அவங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க தப்பை மறைக்கிறதுக்கு அடுத்தவன் தப்பை பெருசு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. உன் குறையை சொல்லி சொல்லி அவங்க குற்றத்தை மறைச்சிக்கிறாங்கன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அவங்க அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது, யோக்கியமும் கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியாக விலகிப்போ. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா முதல்ல உன்னை இழிவாக மட்டமாக நினைப்பவர்களையும் உன்னை குறை சொல்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. எப்போதுமே நீ எவ்வளவு ஆடம்பரமா பகட்டா விலை உயர்ந்த கைபேசியை வச்சிருக்கன்றது பெருமை இல்லை. நீ எந்த கைபேசியை வச்சிருந்தாலும் நீ ஃபோன் பண்ணும்போது அவனுடைய அழைப்பை ஆர்வத்தோடு எடுத்து பேசும் உறவுகளை சம்பாதிச்சு வச்சிருக்கியாங்கிறது தான் பெருமை. காசு பணம் அது இதுன்னு ஆடம்பரமாக வாழ்வதை விட 4 நல்ல மனிதர்களை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டினா அதுதான் நாளைக்கு உனக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல விஷயம் ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்குற, ஆனால் உன் கூட யாருமே வந்து நிற்கலைனாலும் நல்ல விஷயத்துக்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் கூட நீ தைரியமாக நில்லு. இந்த உலகத்தில் 1000 பேர் 1000 தப்பு செஞ்சுட்டு தைரியமாக தளர்ந்து நிற்கும்போது உண்மையாக நேர்மையாக வாழக்கூடிய எதுக்காகவும் தலை குனிய வேண்டாம். வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சினா யார்கிட்டையும் போய் எதையும் கேட்காம இருப்பதை கொண்டு வாழணுமே செல்லமே. உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போக நினைப்பவர்களும் எல்லாம் போய் என்னை பற்றி புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி கிடையாதுன்னு சொல்லி கெஞ்சாத. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் உன்னை பற்றி பிரித்து போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி உன்னை விட்டுட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவங்க நட்போ உறவோ உனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டுடுன்னு செல்லமே. அதே போல் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் யார் வாழ்க்கையை நான் எப்போ எப்படி மாற்றுவேன்றதை யாராலும் சொல்ல முடியாது. காசு பணம் வச்சிருக்கவங்களை பார்த்து நீ உயர்வாக நினைப்பதும் இல்லாதவங்களை தாழ்வாக நினைப்பதும் வேண்டாம். நேற்று வரைக்கும் உனக்கு முக்கியமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு யாரோ ஏதோவாக போகத்தான் போகுது. எல்லா விஷயங்களிலும் அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காத. உன் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நொடியையும் சரியாக சந்தோஷமாக வாழ தயாராகு. அடுத்தவங்க உனக்கு எவ்வளவுதான் நெருங்கிய உறவுகளாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சவங்களாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய உணர்வுகளை மதிக்கலை, உனக்கு மரியாதை கொடுக்கலங்கிற போது நீ சற்று விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. இங்கே உலகத்தில் யாரும் யாருக்காகவும் மாற போகிறதில்ல. நீயும் அடுத்தவங்களுக்காக மாறணும்னு யோசிக்காம உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை உருவாக்கிக்கோ. உன்னை நீ மாற்றிக்கலாம், வேற யாரையும் மாற்ற முடியாது. மற்றவங்க உன்னை மதிக்கிறாங்களோ மதிக்கலையோ அதை யோசிச்சு உன் மனசை போட்டு நீ வருத்திக்காதே. உன்னை மதிக்காத மனிதர்கள் நீ வைரம் தெரியாமல் உன்னை கூழாங்கல்லாம் நினச்சி தானே அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு வைரத்தோட மதிப்பு குப்பைக்கு தெரியாது தானே. அதே போல தான் வைரமாகிய உன்னை மதிக்காத மனிதர்களை குப்பை நினச்சிக்கோ. வைர வியாபாரியாக நல்லவர்களுக்கு உன் அருமை பெருமை தெரிஞ்சு உன்னை தேடி வரும் காலம் வரும். எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் முன்னாலேயே உன்னை பாராட்டி பேசும் சூழ்நிலையை நான் வரவழைப்பேன். உனக்கு பின்னால் உன்னை பற்றி பேசுகிறவங்க என்ன பேசினாலும் நீ காதில் வாங்கிக்காம அடுத்த அடியே எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணுமே செல்லமே. வேலைன்னு இருந்தால்
அடுத்தவங்க கிட்ட போய் வேலை பார்த்தா அவன் 1000 கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நாய் மாதிரி சில நேரங்களில் அடிமைத்தனமாக கூட நடத்துவாங்க, பேசுவாங்க. என்னடா இப்படி மனுஷனா மதிக்காம நாயை போல நடத்துகிறாங்களே நினச்சி வேலையிலேருந்து விலகிடலாமான்னு யோசிக்க வேண்டாம். வேலை இருந்தாலாவது உன்னை நாய் மாதிரி மதிப்பாங்க. வேலை மட்டும் இல்லாட்டி இந்த உலகம் நாயை விட கேவலமாக நடத்துங்கிறது தான் உண்மை. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அவனுடைய வருமானத்தை பொறுத்து தானே இருக்கு. உன்னை வேணாம்னு யார் சொன்னாலும் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துவிடு. உன்னை மதிக்காத மனிதர்கள் இருக்கும் இடத்துல நீ போய் நின்னா முதல்ல உன்னை அவமதிப்பார்கள். அடுத்து உன் மேலே வெறுப்பை கொட்டுவாங்க. அடுத்து உனக்கு பின்னால் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன்னை மதியாத மனிதர்களை நீ தேடி போக வேண்டாம் என்று செல்லவே. தனியாக வாழ எப்போதும் தயாராகவே இரு. ஒருத்தர்கிட்ட உனக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்குன்றத அவங்க தான் தீர்மானிக்கணுமே தவிர நீயாக உரிமை எடுத்து அவங்கக்கிட்ட போய் பேசி பிரச்சனையில் மாட்டிக்காதே. நீயாக அதிக உரிமை எடுத்து அடுத்தவங்க கிட்ட பழகும்போது தேவையில்லாமல் அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும். உரிமை எடுக்கிறது ஒரு அளவோடு இருக்கட்டும். இந்த உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்னாலும் உனக்கு நீ செய்கிறது சரின்னு தோணுச்சுன்னா போதும். யாருக்கும் பயந்தோ அடிபணிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எல்லாமுமாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். யார்கிட்டையும் போய் உன்னை நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீ இயல்பான பிள்ளையாக இருந்துவிடு. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும். உன்னை வேணாம்னு சொல்கிறவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும் என்று செல்லமே. அடுத்தவங்களையே முழுசாக நம்பி இருந்தீன்னா காலம் மாறும்போது அவங்க உன்னை கைவிட்டுட்டு கடந்து போயிடுவாங்க. அப்புறம் உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு போயிட்டாங்களேன்னு நீ தான் கலங்கி போக நேரும். யாரையும் நம்பி வாழாம உன்னை நீயே நம்பி வாழ பழகு. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் உனக்கு நீயே செஞ்சுக்க பழகு. நீ என்னதான் நல்லதை செஞ்சாலும் கூட நீ தெரியாம செஞ்ச சின்ன சின்ன தவறை சொல்லி காட்டும் உலகம்தான் இது. யாரையும் நம்பாதே. உன் மனசுல யாரு கவலைகளை கொடுக்குறாங்களோ, யார் உன் மனசுக்கு கஷ்டத்தை உருவாக்குறாங்களோ அவங்கள பற்றியோ அல்லது அவங்க செஞ்ச வேலையை பற்றியோ நீ யோசிக்கிறத விட தவிர்ப்பது தான் உனக்கு நல்லது. யாராவது உனக்கு குறை சொன்னாலோ அல்லது குற்றம் சாட்டினாலோ பழி போட்டாலோ அதை நீ பெருசாக எடுத்துக்காத. யாரை நம்பியும் யாருக்காகவும் நீ போய் ஆதரவாக துணைக்கி நிற்க வேண்டாம். ஒருத்தருக்கு ஆதரவாக நின்று இன்னொருத்தர் கூட சண்டை போட்டினா நாளைக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நீ தான் எல்லா தப்புக்கும் பிரச்சனைக்கும் காரணங்கிற மாதிரி உன் மேலே பழி போட்டுருவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. தனக்கு தேவைன்னா, தனக்கு இறை வேணும்னா கழுகு மேலே இருந்து கீழே வந்து தன் இறையை கொத்தி கொண்டு போகும். இப்படி காரியத்துக்காக மட்டும் கீழே இறங்கி வரும் கழுகை போல உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் மட்டுமே இறங்கிப்போ. எல்லா இடத்துலையும் இறங்கி போனினா அப்புறம் உன்னை இலக்காரமாக நினச்சிரும் இந்த உலகம் என்று செல்லவே. நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை கொடுக்க இந்த சாயப்பா நான் இருக்கேன். மனிதர்களிடம் நீ எதை எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். நடிப்பு நிறைந்த பொய்யான இந்த உலகத்தில் நல்லதை மட்டுமே நினச்சி வாழ பழகு. உன்னை விரும்பாத வீட்டுக்கு நீ விருந்தினராக கூட போக வேண்டாம். வெற்றிங்கிறது ஒரே நாளில் கிடச்சிடாது. அது ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளின் மொத்த உருவம்தான். தன்னம்பிக்கையோடு நீ போராடும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீரும். கீழே விழுந்துட்டோமே நினச்சி சோர்ந்து போகாதே. கீழே விழுந்தாலும் நான் தைரியமாக எழுந்து நிற்பேன்ற நம்பிக்கையோட உன் எண்ணத்தை நெருப்பாக்கு. தேவையில்லாமல் வாழ்க்கை மீது விரக்தியும் வெறுப்பும் கொள்ளாமல் வாழ்க்கையை எதிர்த்து ஜெயிக்க தயாராக இரு. யாருமே இல்லாமல் தனித்து போராட வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் துணிச்சலோட நீ நிற்கணும். பொய் பேசுகிறவங்களுக்கு கூட்டம் நிறைய வரும். ஆனால் உண்மை எப்போதும் தனித்து தான் நிற்கும். தனித்து நின்னாலும் தைரியமாக நீ உண்மையை பேசு. ஏன்னா உண்மை என்றாவது ஒரு நாள் இந்த உலகம் அறிய வெற்றிகரமாக வளம் வந்தே தீரும். அப்போது பொய்யெல்லாம் மூளையில முடங்கி போயிடும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மனிதர்களிடம் பேசு. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன்னுடைய அமைதி கண்டிப்பாக உனக்கு மதிப்பு கொடுக்கும். எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காம தேவைக்கு மட்டும் பேசினா போதும். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை நீயே தாழ்த்தி மதிப்பிடாதே. இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்குதுங்கிறத விட நீ உன்னை எப்படி பார்க்குறங்கிறது தான் முக்கியம். அடுத்தவங்க தன்னை பார்த்து ரசிக்கணும், தன்னை நேசிக்கணுன்றதுக்காக பூக்கள் மலர்வது கிடையாது. பூக்களுடைய இயல்பான குணமே
மொட்டாக இருந்து மலர்வது அது வேலையை அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை எல்லாரும் ரசிக்கிறாங்க. அதே போல் அடுத்தவங்களுக்காக நீ எதையும் செய்யாமல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேலையை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தீன்னா அது இயல்பாகவே அழகான விஷயமாக எல்லாராலும் ரசிக்கக்கூடிய நேசிக்கப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். என் செல்லமே, எல்லாருக்கும் தன்னை பிடிக்கணுன்றதுக்காக மற்றவங்களுக்காக மாறுறவன் பெரிய முட்டாள். யாருக்காகவும் மாறாம நீ நீயாக இருப்பதே சிறப்பாக இருக்கும். உன் வாழ்க்கையை நீ உனக்காக வாழும்போது நீ கேட்டதையெல்லாம் நானே உன் வாழ்க்கையில கொண்டு வந்து தருவேன்.